அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அதை கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், 3/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் ரவையை சேர்த்துக்கிடலாம். இதை ஒரு பவுலில் இப்போ நம்ம சேர்த்துட்டு, இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நம்ம லிக்விடாக கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் வெல்லம். நீங்கள் முழுசாக இனிப்பு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா 1க்கு 1 சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 1க்கு 3/4 சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தூசியெல்லாம் இருக்கும், மண் இருக்குன்னு வடிகட்டியாச்சு. இப்போ மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுலில் என்னால் கலக்க முடியாததுனால இப்போ நான் வேறு கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கிட்டேன். இது இப்படி கலக்கி ஒரு ஓரமாக இது இருக்கட்டும். இந்த இனிப்பு பணியாரத்துக்கு தேங்காயை இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி இதை நெய்யில் வறுக்கணும். முந்திரி பருப்பு, இது கொஞ்சமாக திராட்சை, இது உங்களுக்கு விருப்பம்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏலக்காய் இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள். இப்போ இந்த தேங்காய், இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கொஞ்சம் நிறம் மாறணும். அது நிறம் மாறினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கிடலாம். லாஸ்ட்டாக நமக்கு விரும்பினால் இந்த கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இது வறுபட்டுருச்சு. இதை மறுபடியும் மாவில் சேர்த்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ மாவு இதில் ஊற்றிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பணியாரம், கோதுமை பணியாரம். ஒரு பக்கம் வந்ததையும் மறுபக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கோதுமை மாவு பணியாரம் ரெடி. எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டோம். இப்போ இந்த ஒரு பக்கம் வெந்த உடனே மாவை பணியாரத்தை நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நம்ம முந்திரி, திராட்சை சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் சூடாக பரிமாறுங்க. மிகவும் சுவையான இந்த கோதுமை பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.